கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குட் மார்னிங். இந்த காலை டிவோஷன் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எதை பற்றி தியானித்து வருகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி தியானித்து வருகிறோம். கேரக்டர்ஸ் ஆஃப் காட், அதை பற்றி என்ன பண்ணுகிறோம்? தியானித்து வருகிறோம். மூணு கேரக்டர்ஸ் ஆஃப் காடை பற்றி என்ன பண்ணுறோம்? இதுவரை தியானித்திருக்கிறோம். என்னென்னு கேட்டீங்கன்னா, தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர். காட் ஆஃப் கம்பேஷனேட், காட் ஆஃப் கிரேஸ் அண்ட் God one who is slow to anger. அதை பற்றி என்ன பண்ணிடுறோம்? தியானித்துக்கிறோம். இந்த காலை வேளையும் நான்காவது குணாதிசயத்தை பற்றி நாம் என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். உங்களிடத்தில் வேதத்தை இருக்கும் என்று சொன்னால் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 34 அதிகாரம் 6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மாதயம் சத்தியம் உள்ள தேவன். இந்த காலை வேளையில் எதை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், மாதயை உள்ள தேவன். நம்முடைய தேவன் மாதயை உள்ள தேவன். தயை எதற்கு ஒப்புமையாக கூறப்படுகிறது என்று சொன்னால், அன்புக்கு ஒப்புமையாக என்ன பண்ணுறது? கூறப்படுகிறது. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அன்பை தருகிறார் என்று சொன்னால், ஒரு போர்ஷன் ஆஃப் அன்பை மட்டும் தரல, ஒரு பகுதியான அன்பை மட்டும் அவர் தரவில்லை. அவர் முழு அன்பையும் என்ன பண்ணுகிறார்? நமக்கு தருகிறார். இந்த மாதயை இங்கிலீஷ்ல abounding in love, இதோடைய ஹீப்ரு பதம் என்னவென்று கேட்டால் கெசத். இதோடைய ரியல் மீனிங் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கவர்னன்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்படிக்கையின் அன்பு. உடன்படிக்கையின் அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடன்படிக்கை நானும் என் ஃப்ரெண்டும் அந்த காலத்துல ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வோம்னு சொன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஏற்படுத்தி கொள்வோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புறாவையோ அல்லது ஒரு விலங்கையோ வெட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல நான் கிராஸ் பண்ணி வரணும், அந்த இடத்துல இருக்கிற அந்த 2 பாகமா இருக்குல்ல, அதுக்கு இடையில என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணி வரணும் 2 பேரும். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னோட ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை மீறினால் இந்த விலங்கை போல, இந்த பறவைகளை போல நான் என்ன பண்ணணும்? துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றது அர்த்தம். இஸ்ரேல் ஜனங்களும் தேவனும் உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நாமும் ரட்சிக்கப்படும் போது தேவனோடு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம். நியாயப்படி தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்திலிருந்து ஒரு நாளும் தவறவில்லை. அவங்களுக்கு கானானை கொடுப்பேன் என்று இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை என்ன பண்ணினார்? வாக்குத்தத்தத்தின் பண்ணினபடியே நிறைவேற்றினார். அன்பின் அடிப்படையில் நிறைவேற்றினார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு தகுதி உள்ளவராக இருந்தார்களா? கிடையாது. எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை வாட்டி தேவனுக்கு எதிர்த்து செயல்பட்டார். ஆனாலும் அன்பின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. தேவன் நம்மளோட உடன்படிக்கை ஏற்படுத்திக்க, நாமும் அவரோட உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் நம்முடைய மீறுதலுக்காக, தப்பிதங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து ரத்தம் செஞ்சிருக்கார். அதுதான் abounding in love. அந்த அன்பு இந்த உலகத்துல எங்க தேடினாலும் என்ன பண்ணது? கிடைக்காது. ஸோ இந்த மாதயைக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, லாயல் லவ், விசுவாசமான அன்பு, விசுவாசம் நிறைந்த ஒரு அன்பு. ஒரு இடத்துலயும் அவர் சொன்னதே தவறி போனதே கிடையாது. நம்ம வேணா நிறைய அர்ப்பணித்திருப்போம், அதுல இருந்து தவறி போயிருப்போம். தேவன் ஒரு நாளும் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்கள்ல இருந்து வாக்கில இருந்து தவறவே இல்லை. இதுக்கு மேலாக மாதயை abounding in love, இதோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, the love that stays. இதோட அர்த்தம் என்னன்னா, லவ் தட் ஸ்டேஜ். இதோட அர்த்தம் என்னன்னா, அது நீடித்து கொண்டே இருக்கிறது. தலைமுறை தோறும் அவர் அன்பு நீடித்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் மாறாத அன்பு. ஒரே ஒரு கதையை மட்டும் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், இதை புரிய வைப்பதற்காக. abounding in love, மாதயை. பாபு அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. சண்டே ஸ்கூல்ல நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பாபுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சின்ன பையன். அவங்களுடைய அப்பா அவனை வளர்த்து கொண்டு வருகிறார். அவனுக்கு அம்மா இல்லை. மலை மேல ஒரு ஜூ இருக்கு. அந்த ஜூக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஜூக்கு போகணும்னு ஆசை. ஸோ பாபு என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் லீவ் போட்டு என்னை ஜூக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னார். அப்பாவை என்ன பண்ணிட்டாரு, சரி இவன் ரொம்ப அடன் பிடிக்கிறான்னு கூட்டிட்டு போயிடு. ஜூல இருக்க எல்லா விலங்குகளும் பார்த்து மதியான நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டார். ஸோ நான் இந்த இடத்துல படுத்திருக்கேன், ஆனா நீ என்ன பண்ணு, சுத்தி பாரு, ஆனா என் சத்தம் எது வரைக்கும் கேட்குதோ அது வரைக்கும் நீ போகலாம், அதை தாண்டி நீ என்ன பண்ண கூடாது, போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாபுன்னு கத்துறேன்னா என் சத்தம் எது வரைக்கும் கேட்குதோ அது வரைக்கும் நீ போகலாம், அதை தாண்டி நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா நான் அப்படியே போறேன், அப்படியே இருக்கேன், உங்களை சொல்லு கீழ்படுறேன்னு சொல்லிட்டு அப்பாவும் தூங்கிட்டாரு. பாபுவும் அங்க இருக்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு, சுத்தி பார்க்குறாரு. அவர் ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பாக்குறாரு. பட்டாம்பூச்சியை பார்த்தோன்னே பாபு என்ன பண்றாருன்னா, பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல நிக்குமா? கண்டிப்பா கிடையாது. பட்டாம்பூச்சி பறந்துட்டே இருக்கும். பட்டாம்பூச்சியை பார்த்தோன்னா பாபுக்கு பிடிக்கணும் அப்படின்றத ஆசை. இவர் என்ன பண்றாருன்னா, பாபு
பட்டாம்பூச்சி பின்னாடியே கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கேயுமே பார்க்காம பட்டாம்பூச்சியை பிடிக்கணும் 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 அப்படியே அந்த இது பின்னாடியே போறாரு. அது அந்த ஜூ எது மேல இருக்குன்னா மலை மேல இருக்குன்னு சொன்னா மலையின் உச்சிக்கே போயிட்டாரு. நான் எங்க போறேன் எப்படி போறேன் அப்படிலாம் பார்க்காம அந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் எது மேலதான் இருந்துச்சுன்னா அந்த பட்டாம்பூச்சி மேலதான் இருந்துச்சு. அவர் போயிட்டாரு. அவர் போயிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா மலையின் உச்சியில் இருக்கிறாரு. இன்னும் ஒரு 3 ஸ்டெப் எடுத்தாருன்னா மலையில இருந்து கீழே விழுந்தாரு. அவ்வளவு தூரம் போயிட்டாரு. இப்போ பாபுவோட அப்பாவுக்கு முழிப்பு இருக்கிறது. முழிப்பு வந்தவொடனே சுத்தி சுத்தி பாக்குறாரு. பாபு 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 பாபுன்னு கத்துறாரு. சத்தம் கேட்கிற அவருக்கு இருக்கு அந்த இடத்துலதான் இருக்காரான்னு கேட்டா இல்ல, அவர் எங்க இருக்காரு, மலையின் உச்சி கிட்ட நிற்கிறார். இவரும் பாபு பாபுன்னு கத்திட்டு பாபுவை தேடி எல்லா இடத்துலயும் தேடிட்டார், எந்த இடத்துலயும் காணும். கடைசியில பாபு வந்து அந்த மலையின் உச்சியில் நிற்கிறான், இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சா விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவர் பாக்குறாரு. பார்த்தோன்னே உடனடியா ஓடி போய் இழுத்தா கண்டிப்பா விழுந்துருவான். அவர் என்ன பண்றாரு, ஸ்லிப்பர்லாம் கழட்டி வச்சுட்டு மெதுவா என்ன பண்றாருன்னா பாபு பிடிச்சி இழுக்க போறாரு. பாபு இன்னும் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா என்ன பண்ணாரு, விழுந்துருவாரு. ஆனா என்ன பண்றாரு, இதுக்கு மேல விழுந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவனை இழுத்து என்ன பண்ணிட்டாரு, இப்படி போட்டுட்டு அவனுடைய அப்பா என்ன பண்றாருன்னா அந்த மலையில இருந்து கீழே விழுந்தார். இதை பார்த்தோன்னே பாபுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, நான் வந்து அப்பா சொன்னது கேட்கவே இல்லையே. ஆக்சுவலா அப்பா என்ன சொன்னாரு, பாபு பாபுன்னு கூப்பிடுற அந்த இடத்துலதான் இருக்கு சொல்றாரு. ஆனா இந்த பட்டாம்பூச்சியை பார்த்து நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, இவ பாரு எனக்காக என்னுடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு, இந்த மலையில இருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு யோசிச்சு கவலைப்படுறான். இதுக்கு மேல யோசிச்சு கவலைப்பட்டு ஒன்னும் என்ன பண்ண போறதில்ல, நடக்க போறதில்லை. நியாயப்படி யார் தான் விழுந்திருக்கணும், பாபு தான் விழுந்திருக்கணும். கரெக்டா? நம்மளுடைய வாழ்க்கையிலும் அழகா இருக்கிற பட்டாம்பூச்சி பின்னாடியே போவோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை மறந்து கொடுக்குறோம். இந்த பட்டாம்பூச்சியை எதுக்கு ஒப்புமையாக சொல்லுகிறேன்னா, பாவம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும். நம்ம எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, பாவத்தின் மேல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவருடைய அன்பை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பும் அந்த பாவம் நமக்கு கொடுக்காது. அதே ஃபோக்கஸ் பண்ணி போய் நம்ம நிறைய இடத்துல விழுந்து இன்னும் ஆக்கினைக்குள்ளாக விழுவல, அவ்வளவுதான், ஆக்கினைக்குள்ளாக போகல. ஆனா தேவன் அந்த ஆக்கினை அவர் நமக்கென்று கொடுக்காம அவர் மேலே சுமந்து கொண்டார். அதுதான் அந்த சிலுவையின் பாடுதான். பட்டாம்பூச்சிக்கு முன்னால போனது நான், பாவத்துக்கு பின்பாக போனது நான். ஆனா எனக்கு பதிலாக ஆண்டவர் மரித்திருக்கிறார். நியாயப்படி தண்டிக்க வேண்டியது நான், ஆனா ஆண்டவர் மரித்திருக்கிறார். ஏன் மரிச்சாருன்னா அன்பின் அடிப்படையில். ஒரு சின்ன பையன், இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல, ஒரு சின்ன பையன் ஒரு போட்டோ காமிச்சு, டாடி ஜீசஸ் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. டாடி என்ன ஜீசஸ் எவ்வளவு நேசிக்கிறான்? அப்போ அவங்க டேடி சொன்னாங்கன்னா அவ்வளோ நேசிக்கிறாரு. அந்த சிலுவை காமிச்சாராம். ஏன்னா அவருடைய கரங்கள் 2 கரங்கள் இப்படி விரிச்சு இப்படி வச்சு சிலுவையில் அறியப்பட்டார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவ்வளோ நேசிக்கிறார்னா இவ்வளோதான் கிடையாது, அதுக்கு அளவே கிடையாது. ஏன்னா அவர் ஜீவனே கொடுத்து என்ன பண்ணிருக்கா, நேசித்திருக்கிறார். The God one who worship, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனா, அன்பு உள்ள தேவன், மாதயுள்ள தேவன். நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கான எல்லாவற்றையும் கிரயத்தை செலுத்தி நம்மை வாங்கியிருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால், ஸ்டாப் மெஷரிங் காட்ஸ் லவ் பை யுவர் ஃபீலிங்ஸ். உங்கள் உணர்ச்சிகளால் கடவுளுடைய அன்பை அளவிடுவதை நிறுத்துங்கள். உங்களுடைய உணர்ச்சிகளால் தேவனுடைய அன்பை அளவிடுவதை நிறுத்துங்கள். நிறைய நேரத்துல ஆண்டவர் என்னை வந்து சிச்சித்தார் அப்படின்னா, ஐயோ ஆண்டவர் என்ன சிச்சித்தார், அவனுக்கு அன்பே இல்லை அப்படின்னு யோசிப்போம். நிறைய நேரத்துல ஆண்டவர் வந்து ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு அவருக்கு அன்பே இல்லை அப்படின்னு யோசிப்போம். கிடையாது, உங்களுடைய ஃபீலிங்ஸ் மாறிட்டே தான் இருக்கும். அதன் அடிப்படையில தேவனுடைய அன்பை அளப்பதை நிறுத்தி விடுங்கள், மெஷர் பண்ணுவதை நிறுத்தி விடுங்கள். அவருடைய அன்பை எதன் மூலமாக அளக்க முடியாது. அவருடைய அன்பு அது தனிப்பட்ட அன்பு, அது காலமாக வருகிற மாறாத ஒரு அன்பு. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த அன்பில் நிலை பெற வேரூன்ற ட்ரை பண்ணுங்க. அந்த அன்பில் நம்ம வேரூன்று இருக்க வேண்டும். அது எப்படி வரும்னா, தேவனோட உள்ள உறவில் தான் வரும். தேவனோட உறவு நமக்கு இல்லைன்னா அந்த அன்பை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுகிற 2 காரியம் ஜபம், வேதவாசனம் தான். அதுக்கு மாற்றி நீ வேற எது மூலயமா அன்பை என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, let God's love shape your identity. கடவுளுடைய அன்பு உங்கள் அடையாளத்தை வடிவமைக்கட்டும். என்னை பத்தி இவர் சொல்றதா நான், என்னை பத்தி இவர் சொல்றதா நான், என்னை பத்தி இவர் சொல்றதா நான் கிடையாது. தேவன் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறார், அதுதான் நீங்க. தேவன் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளை, அதுதான் உங்க ஐடென்டிட்டி. அது எப்போ உணர்ந்து கொள்வோம் அப்படின்னா, தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்வோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உங்களுடைய அன்பை எங்களுடைய ஃபீலிங்ஸ் மூலயமாக நான் அளவிடாதபடி உங்களுடைய அன்பை உணர எனக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்பில் வேறு ஒன்றை உதவி செய்யுங்க.
எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய அன்பே என்னுடைய அடையாளத்தை வடிவமைக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா மாதையை அபவுண்டிங் லவ் அப்படின்ற விஷயத்தை தியானித்தோம். நீர் எவ்வளோ அன்புள்ள தேவன் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களுடைய ஃபீலிங்ஸ் அடிப்படையில் உங்களுடைய அன்பை நாங்கள் மெஷர் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பில் வேறு ஒன்ற கத்தனைகளை கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுடைய அடையாளத்தை வடிவமைக்கட்டும், மற்றவர்களுடைய வார்த்தை அல்ல. அப்படி நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த அடையாளத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேவனை அன்பு செலுத்தும் போதும் தேவனை எவ்வளோ அன்பாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் எங்களுடைய ஐடென்டிட்டி நாங்கள் ஷேப் பண்ண முடியும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வாதத்தையும் வழிநடத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. God bless you.